ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் ஒவ்வொரு நாளும் மிகவும் சரியான நாள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுடைய அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது? நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? மக்கள் உங்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் போன்றவற்றின் ஆதாரத்தில் இருக்கின்றதா? வெளி சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நமது உணர்வுகளின் கட்டுப்பாட்டை இழக்கிறோம். கேள்வியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்றால் நாளுக்கு நாள் நாம் பலவீனம் அடைந்து கொண்டிருப்போம். எல்லாமே நம் வழியில் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் விழித்தெழுந்து ஒவ்வொரு முறையும் எதிர்பாராத காட்சி வெளிப்படும் போது வருத்தப்படுகிறோம். அன்றைய ஒவ்வொரு காட்சிக்கும் எவ்வாறு பதிலளிப்பது என்பது நம் கையில் உள்ளது. 2 பேர் ஒரே சூழ்நிலைக்கு வெவ்வேறு பதில்களை தேர்வு செய்கிறார்கள். சில சமயங்களில் அதே சூழ்நிலைக்கு நம் சொந்த பதில் வேறுபட்டதாக இருக்கிறது. நாம் நல்ல மனநிலையில் இருந்தால் அமைதியாக இருப்பதை தேர்ந்தெடுக்கிறோம். இல்லையெனில் சுலபமாக தொந்தரவு அடைவோம். நல்ல நாளும் இல்லை, கெட்ட நாள் என்பதும் இல்லை. இவை அனைத்தும் நாம் எப்படி சிந்திக்கிறோம் மற்றும் பதிலளிக்கிறோம் என்பதை பொறுத்தது. நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்வோம், எனது சூழ்நிலையும் மனநிலையும் இணைக்கப்படவில்லை. இன்றைய நாள் எதை கொண்டு வந்தாலும் சரி, நான் சரியாக சிந்தித்து இந்த நாளை நல்ல நாளாக மாற்றுவேன். நம் நாள் எப்படி அமைய வேண்டும் என்பதை மனதில் வைத்து நாம் அனைவரும் அழகான ஸ்கிரிப்டை எழுதுகிறோம். பெரும்பாலான நாட்களில் நாம் விரும்பியபடியே நடக்கும். ஆனால் சூழ்நிலைகள் நம்முடைய திட்டத்திலிருந்து விலகிச் செல்லும் நாட்களில் நாம் எனக்கு ஏன் இவ்வாறு நடப்பதற்கு நான் என்ன செய்தேன் என்று கேட்கிறோம். நடக்கும் அனைத்தும் துல்லியமானது, மேலும் அர்த்தத்துடனே நடக்கின்றது. நாம் விஷயங்களை எப்படி உணர்கிறோம் என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இன்று எதை கொண்டு வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதனுடன் செல்வதற்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாளில் நிறைய நடக்கலாம். ஏதோ வீழ்ச்சி அடைவது போல் தோன்றினாலும் நாம் நேர்மறையாக இருக்க வேண்டும். ஒரு கணம் இனிமையாக இல்லாவிட்டாலும் அடுத்த கணத்தை சிறப்பாக செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எது சரியாக நடக்கவில்லை என்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும், மேலும் சூழ்நிலையில் எப்படி உங்கள் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதில் கவனம் வைப்பீர்கள். நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்ட நல்ல தருணங்களை கவனிக்கவும் இடைநிறுத்துவீர்கள். ஓம் சாந்தி.